ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். போன ட்ராவல் vlogல வந்து கோயம்புத்தூர் வந்ததை பார்த்துருப்பீங்க. அதனால் இங்கே உள்ள ஹோம் டூர் வீடியோ காமிக்கிறேன், பார்க்கலாம். ஹாய், என்னங்க நான் ஒரே சாங்காக போட்டு போர் அடிக்கிறேன்னா? சரி வாங்க, இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஹோம் டூர் பார்க்கலாம். இது வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் செடி வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அரளிப்பூ, அது வந்து செவ்வந்தி சின்னதாக, பக்கத்தில் ரெட் கலராக பூத்துருக்குது இட்லி பூ. இது பார்த்திங்கன்னா செவ்வந்திலாம் பார்த்திங்கன்னா மழை சமயத்தில் நல்ல செமையாக பூக்குங்க. ஒரு 100 பூ கிட்ட பூக்குறோம். வெள்ளை செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி, இது வெத்தலை கொடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக மேலே வரைக்கும் போகுது பாருங்கள். செம்பருத்தி இங்கே கோயம்புத்தூர் மண்டுக்கு நல்லா வருதுங்க. ஹைட்டாக மேலே சைட் பிரான்ச்சஸில் வெட்டி விட்டால் பாருங்கள், அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. வாசல்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைட் பார்த்தோம், லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா வாழை மரம். இது வாழை மரம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது 10 தார் போட்டுருச்சுங்க. இது 11ஆவது தாருன்னே சொல்லலாம். பாருங்கள் வாழைப்பூ விட்டுருச்சு. இன்னும் 2-3 நாளில் வாழைப்பூ பறித்து சாப்பிட்லாம். அதுலேருந்து அப்படியே தார் போட்டுருங்க. இது பக்கத்தில் கொய்யா மரம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்களுக்கு எம்டி சைட்டு தான், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். இது வந்து சுண்டவத்தல்னு சொல்லுவாங்கங்களா, சுண்டக்காய் செடிங்க. இங்கே கோயம்புத்தூர் கிளைமேட் பார்த்திங்கன்னா சுண்டவத்தல் செடி நல்லா வரும். அது பக்கத்தில் பாருங்கள் சின்ன நாற்று எலுமிச்சப்பழம், இதெல்லாம் வந்து இட்லி பூங்க. மூணார் எங்களுக்கு நேட்டிவ் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு கம்பு கிடச்சிதுங்க. அது வந்து ஃபுல்லாக வரிசையாக அந்த பக்கம் அப்பா வச்சு விட்டாங்க. வாங்க கேட்லேருந்து அப்படியே உள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மாடிப்படி போதுங்க. வெளியே அவுட் சைடு ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு 5. மாடிப்படிக்கு சின்ன ஒரு கேட், அது அவங்களே போட்டு கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கெட்டின வீடு தாங்க நாங்கள் வாங்கினோம். பாதி கட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து வாங்கினோம். இந்த பக்கம் அது நல்ல தண்ணி சம்பு பைப்பு இப்படி தாங்க வரும் நல்ல தண்ணி. அது கீழே வந்து சம்பு, அண்டர் கிரவுண்ட் சம்பு, அது 12,000 லிட்டருங்க கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டு மாதிரி அவங்களே போட்டு கொடுத்தாங்க. அது கீழே மோட்டர் ப்ரொவிஷனுங்க. மோட்டர் மேலே தண்ணி படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி மேலே அவங்களே அது கடப்பாக்கல் போட்டு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது கீழே வந்து இந்த சைடு வந்து விளக்கு, கிளியாஞ்சட்டி விளக்கு, அப்புறம் கோலப்பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி நான் அந்த வெளியே அந்த அந்த இதுலேருந்து பைப்லேருந்து இங்கே தாங்க ஓஸ் பைப் போட்டு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுக்குவேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சானிடைசர் வச்சுருக்கேன். இது வந்து சைடு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கேட்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடுங்க. சைடு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 3 அடி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் பைப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது காக்காக்கு சாதம் வைக்கிறதுக்காண்டி இங்கே ஒரு கல் பதிக்க வச்சோம். அப்புறம் இது வந்து சிங்க்குங்க. அது பாத்ரூம்குள்ளே வைக்கிறேன் நாங்கள், சரி வேணாம்னு சொல்லிட்டு வெளியே ப்ரஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வைக்க சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் சிங்க்கு. அப்போ தொட்டியில் நான் ரொம்ப செடி வைக்கலைங்க. கத்தாழை வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது, அதனால் அது மட்டும் இருக்குது. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறனால அங்கே நேட்டிவ்க்கு கோயம்புத்தூர் இப்படி மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கனால ரொம்ப செடிக்கு தண்ணி ஊற்றாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு போய் வெயில் காஞ்சி போய் தாங்க இருக்குங்க. இப்போ வந்து தாங்க நான் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் பரவாயில்ல. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது மாதுளை, அதுக்கப்புறம் தூதுவளை, கத்தாழை, ஓமவல்லி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வீட்டுக்கு வச்சா ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் வந்து கருவேப்பிலை செடி, துளசி விதை பார்த்திங்கன்னா ஒன்று வச்சாலே போதும், அங்கே இங்கே அந்த விதை முளைச்சி அப்படியே வந்துடும். இது அரநெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ சீசன் கூட. ஆக்சுவலாக இங்கே இருந்திருந்தோன்னா இப்போ நேரம் அது காய் காய்ச்சிருக்கோம். இப்போ தான் தண்ணி இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இது கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சிருக்கு. தண்ணி இல்லாமல் டைம் பார்த்திங்கன்னா தான் கருவேப்பிலை வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாதுங்க. கருவேப்பிலை செடிக்கு தண்ணி ஊற்றாதீங்க, வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஊற்றுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இந்த சைடு மட்டும் தான் இடங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் இடம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1.5 அடிங்க, 1.5 அடி தான் விட்டுருக்காங்க. இந்த சைடு மட்டும்தான் இப்படி ஃபுல்லாக சிமெண்ட் போடுறது தான் சொன்னாங்க. நான் தான் சரி கொஞ்சம் எனக்கு செடியெல்லாம் வைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம். வாங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது சைடு ஒரு கொஞ்சம் ப்ரொவிஷன் ஏரியா, அங்கே எதாவது கையில் வாஷ் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல கீழே வாஷ் பண்ணிக்குவேன். வெளியே வந்து இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இது வந்து மயில் டிசைன் பிடிக்கும்னு சொல்லி அந்த இது பேட்டர்ன் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பூச்சி வேலையோடு முடிஞ்சிருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில டைல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு சாமி ரூம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் புத்தாண்டு இப்போ ரீசெண்டாக தானே வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு படம்லாம் விளக்கு வச்சு எடுத்திருந்தேன். பூலாம் வச்சு நல்லா அலங்கரிச்சதுனால சரி அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். சென்டரில் ஒரு திண்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகர், அப்புறம் இது வந்து திருப்பதி பெருமாள், நடுவில் வந்து விருத்தபுரீஸ்வரர், விருத்தாம்பிகை சிவன், இங்கே சிவன் கோயிலோட படங்க. அது பக்கத்தில் சிவன் கோயில். இது வந்து குபேரர் வந்து காசுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வடக்கு பார்த்த திசையில் அப்படி வச்சுருக்கேன். அது வந்து 3 படம் உள்ளது வந்து லக்ஷ்மி, பிள்ளையார், அந்த சாமி படங்க. அப்புறம் இது மேலேயும் பார்த்திங்கன்னா பெருமாள், சரஸ்வதி, பிள்ளையார், அப்புறம் லக்ஷ்மி,
அந்த காமன் படங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் வந்து நாங்கள் தாங்க வைக்க சொன்னோம். ஏன்னா இந்த பூஜைக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அந்த ப்ரொவிஷன் வந்து பண்ண சொன்னோம். சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே ஹால்குள்ளே பார்க்கலாம். இது வெளியே ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்கோங்க. டபுள் டோர் தான் வேணும்னு சொல்லிட்டு சரி சிங்கிள் டோர்னால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திறந்து வச்சா நமக்கு இது ஹாஃப் திறந்து வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சரி அப்படின்னு பண்ணது. இது ஹால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹால் நல்லா பெருசுங்க, 16க்கு 17. இது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து வரும்போது பேஸ்கெட் பால் போர்டு வந்து ஓரமாக மாட்டி வச்சுருக்கோங்க. இது இங்கே என்ன சென்ட்ரல்னா பார்த்திங்கன்னா டிவி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, அங்கே தான் மாட்டுறக்கு இடம் இருந்துச்சுன்னு சொல்லி இது அந்த பக்கம் ஃபுல் ஸ்பேஸில் வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வேணும் அப்படிங்கிற பாருங்கள். சைக்கிள் வந்து வீட்டுக்குள்ளே என் பொண்ணு வச்சுருக்கா, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுவா. 16க்கு 17ங்க ஹாலோட சைஸு. இது பாருங்கள், இந்த பக்கம் மேலே டெய்லி ஷீட்டு, அதுக்கு மேலே பர்ஸ் வந்து நான் ரெகுலராக ஷாப்ஸ் போகிறதுக்கு அந்த பர்ஸ் எடுப்பேன், அதனால் அங்கே மாட்டியிருக்கேன். இது வந்து இங்கே கீஸு, அப்புறம் அந்த முருகர் படம் வந்து அது ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணது ஹவுஸ் வார்மிங்க்கு. இங்கே வந்து ஷோகேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டாய்ஸ் தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு வாங்கின ஃபுல் டாய்ஸ் எதையுமே தூர போடல. ஒரு சில உடஞ்சது மட்டும்தான் தூர போட்டிருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து வச்சுருந்து விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிக்குன்னு சொல்லி டிவியே பார்ப்பாங்க. இது வந்து டாய்ஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அவங்க அதை வச்சு அப்படியே என்கேஜ் பண்ணி விளையாடுவாங்க. இது ஒரு டெடி பேர் ஒருத்தவங்க பர்த்டேக்கு பொண்ணோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அதோட முன்னாடி உள்ள கையில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி. இது சேர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்டர் பாக்ஸ், அதுக்கு பின்னாடியும் டாய்ஸ் தாங்க. டாய்ஸு அந்த டாய்ஸுன்னு சொல்லியே தனி வீடியோ வந்து போடுறேங்க, உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இது பாருங்கள் சைக்கிளில், அதுக்கப்புறம் இது ஊஞ்சல் வந்து சைக்கிள் ஆடும்போது ஊஞ்சலில் தனியாக அந்த ஜன்னலில் தூக்கி கட்டிடுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி லைட் மாதிரி சூஸ் பண்ணோம். ஏன்னா சென்டரில் ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைன் போட்டிருந்தாங்களா, அவங்க கட்டி கொடுக்குறவங்களே பண்ணியிருந்தனால சரி போட்டிருந்தோம். இது வியூ டிவிங்க. போன வருஷம் தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல்ல சோனி தான் வச்சுருந்தோம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டரு, ஸ்டெபிளைசர், டிவிடி பிளேயரு, அப்புறம் டிஷ் பாக்ஸுங்க. இது சுவாமி விவேகானந்தரோட பிக்சருங்க. சுவாமி விவேகானந்தரோட கோட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அவரோட பிக்சரை வச்சுருப்பேன். இங்கே வந்து கிளாக் மாட்டியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்டு, குழந்தைங்க எதாவது எழுதுறதுக்கு அந்த மாதிரி எதாவது அவங்களே ட்ராயிங் பண்ணுவாங்க. நான் எதாவது படித்தேன்னா அதில் எழுத சொல்லுவேன். அதனால் கார்னர் செல்ஃபுங்க, இந்த அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம். அது ஆக்சுவலாக மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு அந்த ப்ரொவிஷனே மாட்டணும். அது ஆக்சுவலாக 6 பீசஸ் தான் நம்ம கொடுப்பாங்க. நம்ம அப்படியே அதுக்கு நட் போல்ட்லாம் கொடுப்பாங்க, நம்ம அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிடலாம். அமேசானில் வந்து கார்னர் ஷெல்ஃப்னு போட்டிங்கனாலே வருங்க. இதுவும் வால்பேப்பர் வந்து கிருஷ்ணா வால்பேப்பர் வாங்கி மாட்டினதான், அமேசானில் வாங்கி பேஸ்ட் பண்ணதாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 வால்ஸும் ஒரு கலர், அந்த மட்டும் க்ரே கலர் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். சோஃபா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போட்டோம். இது ஆன்லைன் கிளாஸ்க்காண்டி பையனுக்கு இங்கே ப்ளக் குத்தி லேப்டாப் அட்டன் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் எங்களோட ஹாலு. எப்படி செவரெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம். அது வந்து வாசலேருந்து வரும்போது நேராக மிரர் வேணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த மாதிரி வச்சுருக்கோம். சாமி ரூம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் இல்லைங்க, சாமி ரூம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் தான், வீக் டேஸில் மேலே வந்து சாப்பிட்றது, மீதி ஃபுல்லாக ஹாலில் கீழே உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா 8க்கு 8. இதில் பாருங்கள் இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஷோகேஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம், போட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து வாட்டர் பாட்டில்ஸு, என்னோடய எதாவது மெடிசன்ஸு, அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி மேலே கப் அண்ட் சாசஸ், யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கப் அண்ட் சாசஸ், டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரூட்ஸு, இது வந்து கடலை மிட்டாய், டேட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேங்க. இது இப்போ ஈவினிங் பால் வாங்குறதுக்காண்டி அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். அது வந்து செம்பு பானையில் தண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து சுடுதண்ணி காய்ச்சி தாங்க குடிப்பேன். நான் ஆரோ ப்ரொவிஷன்லாம் வீட்டில் கிடையாது. அது பக்கத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இது வந்து கார்னரில் ஒரு சிங்க்குங்க. இவ்வளோ தான் டைனிங் ஹாலுங்க. இதுலேயும் பாருங்கள் ஒரு சுவாமி விவேகானந்தர் பிக்சர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால்லேருந்து இப்படி ரைட் சைட் போனீங்கன்னா சாமி ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரூம்ங்க. சின்ன பெட்ரூம் ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 11. இது ரைட் சைடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. அந்த டாய்லெட்டோட அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 6. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேலே சர்ஃப் பவுடர் எடுக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சுருக்கோம். இது அதுலேருந்து அப்படியே அவுட்லெட் வெளியே கொடுத்துருக்கோங்க. அப்படி வெளியே தண்ணி போயிடும் சோக்பெட்டுக்கு. பக்கத்தில் அந்த வாளி வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி துணி எடுக்கிறதுக்காண்டி அங்கேயே தாங்க வச்சுருப்பேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிவிசி கபோர்டு தாங்க, அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. மேலே பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன்.
பீரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய சாரீஸ் சுடிதாஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் அதில் போட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஃபேவரட் ரூம் வந்து கிச்சன் டூருக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ இங்கே இல்லாதனால பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் நான் வாங்கி வைக்கிறதில்ல. அடிக்கடி இப்போது 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு போகிறதுனால ஒரு சில ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால தான் என்னால் கிச்சன் டூர் கண்டிப்பாக நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் டேஸில். இது வந்து கிச்சன் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸ் வந்து 8க்கு 8. இதுவும் அவங்களே ஃபுல்லாக மாடலர் கிச்சன் தாங்க. அவங்களே ஃபுல்லாக ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கிச்சன் மேலே ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு சாங் எஃப்எம் யூஎஸ்பி மாட்டிக்கலாம், மெமரி கார்டும் மாட்டிக்கலாங்க. நான் அந்த மாதிரி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு கேட்டுட்டு தான் சமையல் பண்ணுவேன். சவுண்ட் ஸ்லோவாக வச்சுருவேன். அது பக்கத்தில் ஜாம் பாட்டில், அப்புறம் ஊறுகாய், சீனி அங்கே மொத்தமாக சேர்த்து வச்சா சீனி வந்து எறும்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜ் பேக்கு, அந்த ரவுண்டாக அதெல்லாம் வச்சுருக்கேன். ஓமோ வாட்டர். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இவ்வளோதாங்க. மேலெல்லாம் கபோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச கிஃப்ட்ஸு, பழைய பெரிய விளக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு கிச்சன் டூர் கண்டிப்பாக நான் தனியாக போடுறேங்க. எப்போ இங்கே வந்து இருக்கிறோமோ அப்போ நான் எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருப்பேன் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம். அப்போ தான் உங்களுக்கு காமிக்க நல்லாயிருக்கும். இது இண்டக்ஷன், அப்புறம் போஸ்ட் மிக்ஸி, அல்டா டேபிள் டாப் கிரைண்டர், அது மேலே ஒரு கபோர்டுங்க. அதில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி கடுகு மிளகு அந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அந்த கார்னரில் எண்ணெய் ஐட்டம்ஸு, 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இந்த பக்கம் ஒரு சின்ன விண்டோ, கிச்சனில் 2 விண்டோ இருக்குது. அது சிங்க் ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் விளக்கி போடுறதுக்கு அந்த கூடை வந்து கரெக்டாக அளந்து அந்த மாதிரி வாங்கினேங்க. கீழேயும் கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் தான். அதில் சிலிண்டர் ப்ரொவிஷனு, தட்டு தனியாக வைக்கிறதுக்கு எல்லா மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு வந்து காமிக்கவே இல்லைங்க. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்ததும் ரைட் சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16. வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகலாம். மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16. இது பாத்ரூமோட இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க இருக்குது. பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 5.5க்கு 5. இது உள்ளே வரும்போது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இங்கேயும் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் மேலே போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சூகேஸஸ்ஸு, ஆல்பம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களோட கபோர்டுங்க. ஃபுல்லாக அவங்க ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இது ஒரு மிரர் ஸ்டாண்ட் வந்து வாங்கினோம். இதில் வந்து ஃபுல்லாக மெடிசினல் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஸ்டாப்லர் பென், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் அழுக்கு கூட, பக்கத்தில் ஃபெடஸ்டால் ஃபேனு, அப்புறம் இது வந்து ஒரு ஆட்சி காலத்தில் உள்ள அரிசி பெட்டிங்க. அது அப்பா கொடுத்தது. அதில் உள்ளே வந்து கட்டைப்பை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பழைய பேக்ஸு, யூஸ் பண்ணுற பேக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கு. அது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மதர்ஸ் லவ் வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது அப்பா எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததுங்க. ஃபஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது. இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணதை போட்டிருக்காங்க. இது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது இந்த ரூமில் தாங்க பண்ணுவாங்க. அதுக்குள்ளே டேபிள், சேர் அது. அங்கே ஒரு சின்ன பாத்ரூமோட சைஸ் ஆல்ரெடி சொன்னேன், 5.5க்கு 5. இது இது நல்ல பெரிய கிங் சைஸ் காட்டுங்க. 3 பேர் படுக்கலாம். இது மேலே அரிசி பெட்டி மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா புக்ஸு, அந்த மாதிரி குழந்தைங்க டக்குன்னு எடுக்கிற மாதிரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். சரி வாங்க அப்படியே நம்ம மாடிப்படி போகலாம். வீடு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். வெளியே ஒரு இந்தியன் டாய்லெட் சொன்னேன்ல, இப்போவே சொன்னேன். இப்போ மாடிப்படி போகலாம். இந்தியன் டாய்லெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொவிஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. எதுவும் ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓஸ் பைப்பு, தண்ணில் தண்ணி பிடிக்கிறது அந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே கொஞ்சம் வச்சுருக்கோம். மேலே மாடி போய் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் படி ஏறும்போதே. பாருங்கள், மழை பெஞ்சு அப்படியே பூஞ்ச மாதிரி வந்துருச்சுங்க. எல்லாம் பிளாக்காக பாருங்கள். மழை பெஞ்சாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. மேலேயும் கொடி, சைடில் செடி வச்சுருந்தாங்களா, அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கொடி துணி காய போட்டுக்கலாம். இங்கேயும் மேலே ஒரு துணி காய போடுற மாதிரி கொடி வச்சு கொடுத்துருக்காங்க. இது துவைக்கிற கல்லுங்க. மேலே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, டேப் ப்ரொவிஷன் கொடுத்து துவைக்கிற கல். இங்கே வந்து துவைக்கணும்னா துவைச்சிக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு நாளுமே அதில் துவைச்சதே கிடையாது. இங்கே ஒரு வாட்டர் டேங்க்கு. ஆக்சுவலாக பிளாக் வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி, ஒயிட்னா ரொம்ப வெயில் காலத்தில் தண்ணி சூடாக இருக்காது அப்படிங்கிறக்காண்டி ஒயிட் டேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அவ்வளோதாங்க மொட்டை மாடி. உங்களுக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஷூட் போட்டதுக்கு கோவிட் ரிஸ்க் சிச்சுவேஷனால எங்கேயும் போக முடியலங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.